அதுவும் இந்த பல்லாவரம் குன்றத்தூர் சாலையிலே பேருந்துகள் கூட செல்ல முடியாத அளவிற்கு ஒரு செயலற்ற மாநகராட்சியாக தாம்பரம் மாநகராட்சி இருக்கிறது. எனவே அதனை கண்டிக்கின்ற வகையிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்கின்ற தன்னுடைய விருப்பத்தினை எங்களிடத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடி அவர்களிடத்தில் இந்த செய்தியினை தெரிவித்து அவருடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்பு பேசிய அருமையண்ணன் தன்சிங் அவர்கள் சொன்னார்கள், அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தால்தான் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு பிறகு என்ன செய்யலாம் என்று கலந்து பேசி ஒரு கூட்டத்தை நடத்தி இன்றைக்கு இந்த மாவட்டத்தின் அமைச்சர் வாயிலாக ஒரு அறிக்கை வெளியிடப்படுகிறது என்று சொன்னார். கடந்த 3 ஆண்டு காலமாக நாட்டிலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்னவென்று சொன்னால், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எதனையெல்லாம் கண்டிக்கிறார்களோ, தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக சுட்டி காட்டுகிறார்களோ, அந்த பணிகள் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரியணையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் ஸ்டாலினாக இருக்கலாம், ஆனால் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு காலம் நல்லாட்சியை வழங்கினார்கள். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் அமைச்சர் அருமை அக்கா அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு நமது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் டி.கே. சின்னையா அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். அண்ணன் தன்சிங் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் நகரமன்ற தலைவராக இருந்தார். அப்பொழுது இந்த அனகாபத்தூர் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மாண்புமிகு அருமையன் அம்மா அவருடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் இன்றைக்கு 2.5 ஆண்டு காலமாக கிடப்பிலை போடப்பட்டு விட்டது. இந்த 6 மாத காலமாகத்தான் நத்தை வேகத்திலே அந்த பணியை இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அனகாபத்தூர் பகுதியை பார்க்கின்ற பொழுது, இந்த அனகாபத்தூர் தமிழகத்திலே இருக்கிறதா இல்லை பீகாரிலே இருக்கிறதா என்கின்ற ஐயம் தான் நமக்கு ஏற்படுகிறது. பெரியோர்களை பொய்யான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்ன எந்த வாக்குறுதியையும் அவர் நிறைவேற்றவில்லை. மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலே தாம்பரம் மாநகராட்சியில பூங்காக்கள் எப்படி இருந்தது? அருமையண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகளிலே அதனுடைய மேம்பாட்டிற்காக பல திட்டங்கள் வகுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஏரிகள் கழிவுநீர் குட்டைகளாகவும் பூங்காக்கள் இன்றைக்கு சாராயம் அருந்தக்கூடிய சமூக விரோதிகளுடைய கூடாரமாகி இருக்கிறதை ஒழிய இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சி ஒரு மாநகராட்சியாகவே இல்லை. தாம்பரத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி அலுவலகம் என்கின்ற அந்த பெயர் பலகையை எடுத்துவிட்டு தாம்பரம் மாநகராட்சி என்கின்ற பெயர் பலகையை அமைத்ததை தவிர இந்த மாநகராட்சியிலே எந்த உருப்படியான காரியமும் நடைபெறவில்லை. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கை எப்படி பேணி பாதுகாத்தார்? மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் 45,000 ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்றன. அவற்றுக்கெல்லாம் அனுமதி வழங்கினார்கள். அவற்றையெல்லாம் திறம்பட கையாண்டார்கள். ஒரு பொற்கால ஆட்சியை அண்ணன் அவர்கள் வழங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை எண்ணி பாருங்கள். சொத்து வரியை இன்றைக்கு 150% உயர்த்தப்பட்டிருக்கிறது. மின்சார கட்டணம் இன்றைக்கு 150% உயர்த்தப்பட்டிருக்கிறது. பதிவு துறையிலே இன்றைக்கு பதிவு கட்டணங்கள் மிக கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு அடியோடு சீர்குலைந்திருக்கிறது. மாதந்தோறும் மாமழை பெய்தது மன்னர் காலத்தில் என்று சொன்னால் மாதந்தோறும் கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியிலே. கடந்த 200 நாட்களிலே 595 கொலைகள்
தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு பெண்களும் முதியோர்களும் சிறுவர்களும் வீதிகளிலே நடமாடுவதற்கு அஞ்சுகிறார்கள் பெரியோர்களே. இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். மீண்டும் மிக அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே அமைய வேண்டும். உங்களுக்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் சட்டக்கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்தவர் ராமகிருஷ்ண ஹெக்டே. அந்த ராமகிருஷ்ண ஹெக்டே அவர்கள் வீதியிலே சாதாரணமாக நடந்து செல்வார். வீதியிலே சைக்கிளை ஓட்டி கொண்டு செல்வார். அப்பொழுதெல்லாம் அந்த முதலமைச்சரை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அதற்கு பிறகு இந்தியாவிலே எளிமையான முதலமைச்சர் யார் என்று கேட்டால் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எல்லோரையும் சந்தித்த முதலமைச்சர் இந்தியாவிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான். அவர் மீண்டும் இந்த நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். மீண்டும் பொற்கால ஆட்சி அமைய வேண்டும். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை அருமையண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அமைப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பாசத்துக்குரிய ஆற்றல் மிகுந்த நமது பகுதி செயலாளர் உள்ளிட்ட அத்தனை வட்டக்கழக செயலாளர் பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் இதயபூர்வமான பாராட்டுதலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்